இந்த கால வேளையில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 128 சங்கீதத்தில் 6வது வசனத்தை நீங்கள் படிக்கும்படி கேட்கிறேன். 128 சங்கீதம் 6வது வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்கிற, அது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இஸ்ரவேல் அப்படின்றது பட்டணத்தையும் தேசத்தையும் மட்டுமல்ல, அது நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையும் கூட அதை குறிக்கிறது. எனவே பாருங்கள், இந்த பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே அன்பானவர்களை, இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 71:18 படிக்கும் போது, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். தாவீதினுடைய ஒரு பெரிய ஜெபம் என்ன அப்படின்னா, எனக்கு கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் என்னை நடத்தும் ஆண்டவர் என்று கேட்கிறாரு. நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் என்னை நீர் கைவிடாமல் காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். நியாயாதிபதிகள்ல 2ஆம் அதிகாரத்துல 10-11 வசனங்கள்ல படிக்கும்போது, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேலர் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாருங்க, பிதாக்கள் இல்லாத போது தேவனை அறியாத ஒரு சந்ததி அங்கே உண்டாயிற்று, தோன்றிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய பாக்கியம் என்னவென்றால், முற்பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக, ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிறவர்களாக, தேவனை அவர்களுக்கு பொக்கிஷமாய் கொடுக்கிற ஒரு இடத்துல முற்பிதாக்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, ஒருவனை கர்த்தர் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். எதுக்குன்னா, பரிசுத்த சந்ததி உண்டாகும்படி தேவன் அதை உண்டாக்கினார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கான ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தருவாராக. அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் நான் சொல்ல விரும்புவது, உங்களுடைய பிள்ளைகளை மட்டுமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல ஊழியங்களுக்கு போகும்போது சிலர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, எங்க தாத்தா பேர் ஆபிரகாம், எங்க தாத்தா அவர் இந்த கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சாரு, அவர் ஒரு உபதேசியாரா இருந்தாரு, அவர் ஜெபம் பண்ணுவாரு எங்க தாத்தா அப்படின்னு அவங்க சொல்லும் போது அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அவங்களோ இன்னைக்கு ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள இல்ல, அவங்க விக்கிரக ஆராதனைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, எங்க தாத்தாலாம் அன்னைக்கு சர்ச்சில் அவர் முக்கியமான ஆள் அவரு அப்படின்னு. எப்படி நடந்தது இதெல்லாம்? அந்த தாத்தா பாட்டியினுடைய பேர பிள்ளைகள் இன்றைக்கு இப்படி கர்த்தருக்குள் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, அது உண்மையாகவே சில நேரங்களில் தாத்தா பாட்டியின் மேலும் சில குறைவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரை தேடினார்கள், ஆனால் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு தவறிவிட்டார்கள். பெற்றோர்களே, தாத்தா பாட்டிமார்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து என்னன்னா, இந்த கிறிஸ்துவை கொடுப்பது, வசனத்தை கொடுப்பது. அதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. பேர பிள்ளைகளுக்கு நான் சொல்வது, உங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய சொத்தை காட்டிலும் அவர்கள் உங்களை வழிநடத்தின விதங்கள் இருக்குல்ல. சிலர் சொன்னாங்க பைபிள் படிக்கிறதுக்கு, பிரிஸ்கில்லா சொன்னது போது அந்த அவங்க பேர பிள்ளைய வசனம் படிக்க சொன்னது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் சொல்லும்போது அப்படிதான் சொன்னா, எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானதாக. அதாவது தாத்தா பாட்டி கொடுக்கும் பலகாரங்களை விட தாத்தா பாட்டி கொடுக்கக்கூடிய வசனம் வாசிக்க சொல்வது. அப்போ தாத்தா பாட்டி தெரிந்து கொள்வதற்காக வசனம் வாசிக்க சொல்றதுன்றது வேறு,
அப்படி வாசிக்கிற போது தாத்தா பாட்டி அந்த பேர பிள்ளைகளுக்கும் அது ஒரு முறை கூட படிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அவர்களை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய என்ன செய்யுதுன்னா இருக்கு. நான் 3 பிரிவுகளாக நான் சொல்லணும், நமக்கு ரொம்ப நேரம் அதிகமாயிருச்சது. பாருங்கள், ஒன்று தாத்தா பாட்டிக்கு செய்ய வேண்டியது. நான் சொல்ற முதல்ல பேர பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தாத்தா பாட்டிக்கு பேர பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், அல்லது தாத்தா பாட்டியை பற்றி பேர பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது. பிள்ளைகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க. ஆனால் பெரியவர்கள் வாலிபர்கள் இருக்கிறீங்க, எனக்கு தாத்தா பாட்டி இருக்கிறாங்கன்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்களேன். எனக்கு இப்போ தாத்தாவாவது பாட்டியாவது யாராவது ஒருத்தர் இருக்காங்க எனக்குன்றவங்க கை தூக்குங்களேன். கொஞ்சம் பேர் தானா? லூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ்ல கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு தாத்தாவோ பாட்டியோ இல்லை. ஆனால் இந்த செய்தி அப்பமே கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் போல தெரியுது. தாத்தா பாட்டின்ற அந்த உறவுக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாத்தா பாட்டி நம்பர் 7 விஷயம் சொல்ல போறேன். பேர பிள்ளைகளுக்கு 7 பாயிண்ட், தாத்தா பாட்டிக்கு 7 பாயிண்ட், பிள்ளைகளுக்கு 7 பாயிண்ட். 21 பாயிண்ட் சொல்லணும். அரை மணி நேரம் இருக்கு, அதுல திருவிருந்து ஆராதனை இருக்கு. நான் வேகமாக சொல்லி விடுகிறேன். பேர பிள்ளைகளே, உங்கள் தாத்தா பாட்டி இருப்பார்களானால் அவர்களோடு நீங்கள் அதிகமாக நேரம் செலவு செய்யுங்கள். பேர பிள்ளைகள் தாத்தா பாட்டிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பரிசு என்னன்னா, அவங்க கூட நேரம் செலவு செய்தல். தயவு செய்து நீங்கள் அவங்களுக்கான ஒரு நேரத்தை கொடுக்கணும். ஏன்னா அவங்க பேர பிள்ளைகள்கிட்ட அதை எதிர்பார்க்குறாங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். நிறைய நேரங்கள்ல வயதாக அவங்க சின்ன வயசுல அவங்க ஓடிக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஓரிடத்தில் இருக்கும்படியாக அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அப்பெல்லாம் மனுஷரை தேடாதவர்கள் இப்போதான் மனுஷரை என்ன செய்யறாங்க, தேட ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது ஒரு இடத்தில் இருப்பதனால் நேரமும் போகவில்லை. இன்னொன்று, பேர பிள்ளைகள் மேல பாசமும் அன்பும் இருக்கிறது. எனவே இவர்கள் இப்பொழுது கூப்பிட்டு பேச விரும்புறாங்க. ஆனா தற்காலத்து பிள்ளைகள் பாட்டி தாத்தாவோடு நேரம் செலவு செய்வதற்கு முன் வரவில்லை. ஏனென்றால் இவர்கள் இப்பொழுது பிஸியாகி விட்டார்கள். பேர பிள்ளைகளுக்கு படிப்பு, டியூஷனு ஓடிட்டு இருக்கிறாங்க பேர பிள்ளைங்க. அதுக்கு இடையில பொழுதுபோக்குக்காக ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு செல்போன் வந்திருக்கு. அதுல ஒன்னே போதும், பாட்டி தாத்தாவை கூட பேசுறதை விட செல்போன் தான் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. எனவே பிள்ளைகள் தாத்தா பாட்டி கிட்ட பேசுறத குறைவாக நினைக்கிறாங்க, அல்லது அது பிடிக்கல, போர் அடிக்கு. ஒருத்தன் சொல்றேன், எங்க தாத்தா பாட்டி அறுக்கிறாங்கன்றேன், ரம்பமா இருக்கிறாங்க, கூப்பிட்டு இதையே சொல்லுது ஓயாம. அது அப்போ தாத்தா பாட்டி பேசுறது பேர பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா பிடிக்கல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கு. முன்னாடியெல்லாம் தாத்தா பாட்டி சொல்ற கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு, அல்லது ஒரு பாட்டி இருந்தாங்க, ஒரு காக்கா இருந்தது அப்படின்னு தாத்தா பாட்டி முன்னாடி சொன்ன கதையெல்லாம் பிள்ளைகளுக்கு ஆர்வமா இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்லுது, போக்கா பாட்டி, இப்ப சூப்பர் கதையெல்லாம் செல்போன்ல வந்துருச்சுது, நீ என்ன இன்னைக்கு லேட்டஸ்டா ஒண்ணுமே உங்ககிட்ட இல்லை, ரொம்ப அதுக்கு பழைய காலத்து ஆளாயிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேர பிள்ளை நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், தாத்தா பாட்டி கூட நேரம் செலவு பண்ணுங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமானதா இருக்கும். கர்த்தர் அதை விரும்புறார். 2, தாத்தா பாட்டிகிட்ட ஆலோசனை கேளுங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட ஆலோசனை கேளுங்க. இப்போ உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்பா அம்மா ஆலோசனை சொல்லுவாங்க, நண்பர்கள் ஆலோசனை சொல்லுவாங்க, நிறைய பேருடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா தாத்தா பாட்டியின் ஆலோசனை ரொம்ப முக்கியமானது. ஒரு அலையில சொல்றீங்களா? ஏனென்றால் அவங்க ஒரு பெரிய பல்கலைக்கழகம்னு சொல்றாங்க. தாத்தா பாட்டி யாரும் பல்கலைக்கழகமா? ஏன்னா அவங்கள்ட்ட ரொம்ப வருஷமான அனுபவங்கள் இருக்கு. அவங்க அடிபட்டு நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அவங்க வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடம் நிறைய இருக்கு. அது அனுபவ பாடங்களா இருக்கு. அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை, பிரச்சனையை கொண்டு போனா அதற்கு சரியான தீர்வு அவங்க சொல்லுவாங்க. ஆகவே உங்க தாத்தா பாட்டிக்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. அவங்க அனுபவங்களுக்கு மதிப்பளிங்க. வயசாகி விட்டது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீங்க அற்பமாக நினைச்சிடாதீங்க. அதுதான் எனக்கு நிறைய, இதுக்கு என்ன தெரிய போகுது, வயசாகி போச்சு, பாட்டிக்கு படிக்க தெரியாது, தாத்தாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற இடத்துல நிறைய பேர் அப்படி இல்லை. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்க வாங்கிக்கோங்க. அதை நீங்க கேட்கலன்னா நீங்க அதை இழந்து போயிடுவீங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அனுபவம் ஒரு பெரிய பொக்கிஷம். ஒரு குடும்பத்தை நடத்துறதுல அவங்க எத்தனையோ ஆண்டுகள் அதுல ஊறி போய் இருக்கிறாங்க. பொருளாதாரத்தை கையாளுறது எப்படின்றத
கொஞ்சம் வருமானத்துல குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்றத அவங்க வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டிருக்கிறாங்க. நீங்க கேட்டா சொல்லுவாங்க உங்களுக்கு அனுபவங்களை. பேர பிள்ளைகளே, நீங்க குழந்தைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் உங்க தாத்தா பாட்டி கிட்ட அவங்க அனுபவங்களை கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமானது. பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் சாலமோனின் குமாரன் ரெகோபெயாம் வசனம் சொல்லுகிறது, முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி, பாருங்க, அதுல அவன் தோற்று போனான். சாலமோனுடைய குமாரன் ரெகோபெயாமுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, வயதில் முதியவர்களுடைய ஆலோசனையை வேண்டான்ட்டு இளைஞருடைய ஆலோசனையை கேட்டதுனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ராஜ மேன்மையை ஸ்தோத்திரம் இழந்து போனதை பார்க்கிறோம். சர்வ இஸ்ரவேலையும் ஆளக்கூடிய வாய்ப்பை அவன் இழந்து போனான். நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், அன்பானவர்களே, இளைஞருடைய ஆலோசனைகளை விட முதியோருடைய ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்கும். முதியோருடைய ஆலோசனை நமக்கு முன்பு கசக்கும், பின்னாடி அது ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால கடினமான ஆலோசனை நினைக்கிறாதீங்க, நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கும் போது, அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிற இடத்திலோ ஞானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறது. யார் ஆலோசனையை கேட்க விரும்புறாங்களோ அவங்களுக்கு ஞானம் நிச்சயமா கிடைக்கும் வசனம் சொல்லுது. லேவியராகும் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர்னு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கார். முதிர் வயது, நரைமுடி, இத ஒரு நாளும் குறைவாக நினைச்சிடாதீங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க எழுந்து நிக்கணுமா, அவங்க முகத்தை கனம் பண்ணணுமா, இது கர்த்தருக்கு பயப்படுவதற்கான காரியம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதன் முதிர் வயதுக்கும் நரைமுடிக்கும் மதிப்பளிக்காதவன் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. எத்தனை பேர் நம்புறீங்க? பைபிள் சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நரைமுடிக்கும் முதிர் வயதுக்கும் மதிப்பளிக்காதவன் அல்லது அவர்களை மதிக்காதவர்கள் தேவனுக்கு பயப்படாதவர்களாம், தேவனுக்கு விரோதமானவர்கள்னு சொல்லியிருக்கு. இது தேவனுடைய வார்த்தை. எனவே நீங்கள் அப்படி செய்ய ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. 3, பொறுத்து கொள்ளுங்கள். பேர பிள்ளைகளே, ஒரு அலையில சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லவே இல்லை. பேர பிள்ளைகளை பொறுத்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? உங்க பாட்டி தாத்தா வயசாகும் போது அவங்க குழந்தைகளாக மாறுகிறார்கள். எப்படி முன்னாடியோ இப்போ அதே மாதிரி மறுபடியும் வருவார்கள். நீங்க வயதானவங்களை பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய குணங்கள் அவங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். நீங்க அதை பார்த்துட்டே இருப்பீங்க. சில நேரம் உங்க கூட போட்டி போடுவாங்க. அல்லேலூயா. ஆமா, சில வீடுகள்ல கூட்டு குடும்பமா இருக்கும், சில தனியா இருப்பாங்க. பாட்டி தாத்தா கூடவே இருப்பாங்க, சில தனியா இருப்பாங்க. ஒன்னா இருக்கிற குடும்பங்கள்ல சில பாட்டி தாத்தா தான் பேர பிள்ளைகளை கூட போட்டி போடுவாங்க. அவளுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி. அதுக்கு சில நேரத்துல அது அப்படி தெரியும் இல்ல? ஆமா, சாப்பிட்ற விஷயத்துல கூட சில நேரம் பாட்டி தாத்தா பேர பிள்ளை கூட போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது இயற்கை, குழந்தைகளா மாறிக்கிட்டு இருக்காங்க. எனவே பேர பிள்ளைகளை பொறுத்து கொள்ளுங்கள். இளமையில் இருந்தது போல சில நேரம் அவங்க சுத்தமா இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல பார்த்தா கூலிங் கிளாஸும் அப்படி பேண்ட்டும் அப்படி போட்ட ஆள் தான். ஆமா, மடிப்பெடுத்து போட்ட ஆளா தான் இருந்திருக்கும். ஆனா வயசாகும் போது தாத்தா பாட்டி அன்னைக்கு இருந்த மாதிரியே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் சாப்பிடும்போது சோறு பருக்கெல்லாம் அந்த பக்கம் கன்னத்துல இருக்கும், சில சிந்துவாங்க. சில அன்னைக்கு மாதிரி உடை உடுத்த மாட்டாங்க, சில நேரம் அன்னைக்கு மாதிரி இருக்க மாட்டாங்க. பேர பிள்ளைகளை பொறுத்து கொள்ளுங்கள். வயதாகும் போது அது இயற்கை தான். சில நேரம் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவன்றவங்க அம்மாவா இல்லையா, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. உடனே பேர பிள்ளைகளுக்கு பொறுமை இழந்துருவாங்க. பொறுமை இழக்காதீங்க. சில நேரம் சொன்னதை உடனே செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, எனக்கு இந்த இதை எடுத்து கொடுன்னு கேட்பாங்க. நீங்க எடுத்து தரேன்ட்டு இங்கிட்டு போறதுக்குள்ள திரும்ப உடனே எடுத்துட்டியான்னு கேட்பாங்க. நான் எடுக்கிறதுனால விட்ட மாட்டாங்க. அவங்க வேலையை அப்பவே செய்து முடிக்க வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது என்னடா வேதனையா போச்சு நினைக்காதீங்க, பொறுத்து கொள்ளுங்கள். ஒரு அலையில சொல்லுங்க, பொறுத்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அவங்களுக்கு மதிப்பு கொடுங்கள். ஸ்தோத்திரம். எவ்வளவு வயதானாலும் அவங்க மேல உள்ள மதிப்பு உங்கள்கிட்ட குறைஞ்சிட வேண்டாம். முதியோருக்கு நீதிமொழிகள் 17:6 சொல்லியிருக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் சொல்லியிருக்கு. நீங்க தான் உங்க தாத்தா பாட்டிக்கு கிரீடமா இருக்கிறீங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்கள் சொல்லியிருக்கு. எனவே நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துடாதபடி இருக்க அன்போடு கேட்கிறேன். நான் சொன்ன பொறுத்து கொள்ளுங்கள்னு இப்போ பொறுமையோடு கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றேன்.
உங்க தாத்தா பாட்டி கிட்ட நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய என்ன செய்யுதுன்னா, கற்றுக் கொடுங்கள். தயவு செய்து கற்றுக் கொடுங்கள். நான் முதல்ல சொன்னேன், பொறுத்து கொள்ளுங்கள், இப்பொழுது பொறுமையோடு கற்றுக் கொடுங்கள். தாத்தா பாட்டிக்கு பேர பிள்ளையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் தெரியும், ஆனா இன்னைக்கு இருக்கிற சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. சில நேரம் மாத்திரை பேர் கேட்பாங்க, சில நேரத்தில் செல்போனை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க, எப்படி வீடியோ காலில் பேசணும்னு சொல்லுவாங்க, இந்த நம்பரை எடுத்துக்கொடுன்னு சொல்லுவாங்க, செல்போன்ல சில செட்டிங்ஸ் மாறி இருக்கு, அது எப்படின்னு கூட அவங்கள்ட்ட கேட்பாங்க. எனவே நீங்கள் கற்றுக்கொடுங்கள். பேர பிள்ளைகள் தாத்தா பாட்டிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நீங்க சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு புரியாது அல்லது மறந்துடுவாங்க. ஆமான்றவங்க எத்தனை பேர்? ஆமே. சொல்லி கொடுத்த உடனே மறந்துடுவாங்க. மறதி வயதாக வரக்கூடியதுதான், இயற்கையானது தான். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க, இப்பத்தானே சொல்லி கொடுத்த பாட்டி, அறிவு இருக்கான்னு கேட்டுறாதீங்க. இல்ல, மறுபடியும் சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. நீங்க இப்போ எப்படி ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் இயற்கை. நான் இதுல சிலதை எங்க அம்மா கிட்ட இருந்து நான் சொல்றேன். சிலதை எங்க அப்பா கூட வயசான காலத்துல ரொம்ப நாள் இல்லை, எங்க அம்மா ரொம்ப வருஷமா இருந்ததுனால அவங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை சொல்றேன். அப்புறம் நிறைய மக்களை சந்திக்கிறதுனாலையும் அதுல இருந்தும் நான் சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புறேன். அன்பானவர்களே, அவங்க சில நேரம் மறதி அதிகமாக இருக்கும். எரிச்சல் அடையாதிருங்கள். குழந்தைகள் அப்படித்தான். நீங்க ஒரு நேரத்துல குழந்தைகள் அப்படித்தான் கேட்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அது என்ன அந்த கருப்பு பெட்டின்னா போதும், அது ஸ்பீக்கர்னா அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கும்பாங்க. அந்த ஸ்பீக்கருக்குள்ள இன்னொரு ஸ்பீக்கர் இருக்கணும், அது எதுக்கு அங்க உள்ள வச்சுக்க, வெளியே வைக்காம ஏன் உள்ள வச்சிருக்குமா? கேள்வியை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் கேட்கிற மாதிரி தான். வயசாயிட்டுனா கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே பொறுமையோடு கற்றுக் கொடுங்கள். 5வது, அவங்களுக்கு உதவியாயிருங்கள். ஸ்தோத்திரம். அவர்களோடு கூட உதவியா இருங்க, அவர்களுக்காக உதவியா இருங்க. 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, அவர்களோடு உதவியா இருங்க. பேர பிள்ளைகளே, உங்கள் தாத்தா பாட்டியோடு கூட நீங்கள் உதவியா இருங்கள். அவர்களுக்கு கூட செல்லக்கூடிய வாக்கிங் போற இடத்துல இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் போறதா இருக்கலாம், கடைக்கு அவங்க கூட சில நேரம் போற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒருவேளை பெரிய பிள்ளைகள் செய்யக்கூடிய சில உதவிகள் உண்டு, அல்லது சின்ன குழந்தைகள் செய்யக்கூடிய சில உதவிகள் உண்டு. ஆகவே இப்படிப்பட்ட உதவிகளை நீங்கள் செய்யணும். உங்க உதவி தாத்தா பாட்டிக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. அன்பானவர்களை, சில நேரம் அவர்களுக்காக நீங்க உதவி செய்ய வேண்டிய இடத்துல பெரிய பிள்ளைகள் போய் சில நேரங்களில் வங்கிக்கோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ அல்லது கடைகளுக்கோ நீங்கள் போய் வர வேண்டியது இருக்கும். ஒரு முறை பாருங்க, சொல்லி அனுப்பின போது சொல்லாமல் மறந்து வீட்டுக்கு வந்தவுடன் மறுபடியும் சொல்லுவாங்க, ஐயோ நான் 4 விஷயத்துல ஒன்ன சொல்ல மறந்துட்டேனேன்னு சொல்லுவாங்க. சொல்லும், கிழவி கடைசி காலத்துல உனக்கு என்னை போட்டு அலைய வைக்கிறியே அப்படின்னு சொல்லாம பொறுமையோடு நீங்க மறுபடியும் போய், என்னடா சிரிக்கிறீங்க, பொறுமையோ அங்க விஷயம் இருக்கும் போல தெரியுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொறுமையோட மறுபடியும் போய் அதை வாங்கி கொண்டு கொடுத்தால் என் பேராண்டி மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவங்க வேண்டுமென்று உங்களை அலைய வைப்பதற்காக விரும்பவில்லை. அவங்களுடைய இயற்கை. ஒரு காலத்தில் நாமும் கூட வயதாகும் போது நாம் சிலவற்றை மறந்து விடுவோம். நாம் அவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதை நமக்கு செய்வதற்கு இன்னொரு கூட்டம் காத்து கிடக்கிறது. அல்லேலூயா. கிழவி உனக்கு ஒரு அறிவு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களை பார்த்து இன்னொரு 30 வருஷம் கழிச்சு ஒரு ஆள் கேட்கும், கிழவி அப்படின்னு உங்க கேட்கும். தயவு செய்து நீங்கள் நல்லதை விதைத்தால் உங்களுக்கு நல்லதை அறுக்க தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களுக்காக செய்யுங்க, அவர்களோடு கூட செய்யுங்க. 6, பாலமா இருங்க, இணைக்கிறவர்களா இருங்க. பேர பிள்ளைகளே, நீங்க யாரா இருக்கணுமா? பாலமா இருக்கணும். அப்படின்னா புரியுதா? தாத்தா பாட்டிக்கும் அப்பா அம்மாவுக்கும் இடையில நீங்க பாலமா இருக்கும். சில வெடிவால்லாம் இருக்கும் பாருங்க, அது எப்படின்னா தீப்பெட்டி வச்சுக்கிட்டே அலையும், இங்கிட்டு பத்த வைக்கும் இங்கிட்டு பத்த வைக்கும். அம்மா அப்பாவை பத்தி தாத்தா பாட்டி கிட்ட பத்த வைக்கும், தாத்தா பாட்டியை பத்தி அப்பா அம்மா கிட்ட பத்த வைக்கும். அம்மா நீங்க அதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அதை பாட்டி பக்கத்து வீட்டுல சொல்லிவிட்டாங்க அப்படின்னு போட்டு கொடுக்குற வேலையை பக்குவமா கரெக்டா செய்யற சில பேரம்பேத்திகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் நான் சொல்றேன், பத்த வைக்காதீங்கன்னு சொல்றேன், நீங்க பாலமா இருங்கன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட பேர பிள்ளைங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் என்ன சொன்னேன்னு தெரிஞ்சுதான்னு தெரியல. பாலமாக இருங்க, பத்த வைக்காதீர்கள்னு சொன்னேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சில இதில் அப்படியே இருக்கும் பாருங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது சும்மா விளையாட்டுத்தனமா தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி இல்லை, கேமரா மேலே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்தே வச்சிருக்கோம். அழகா
அழகா வந்த உடனே, அம்மா வந்த உடனே, அப்பா வந்த உடனே பாட்டி தாத்தாவை பத்தி அப்படியே சொல்லி கொடுத்துருமா, வீட்டுல கலவரமே நடக்கும். இல்லைன்னா சில நேரம் என்ன செய்யும், பாட்டி எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த கிளவி எப்ப சாகுமோன்னு கிச்சனுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க பாட்டின்னு போய் பத்த வைக்கும் பாருங்க, பூகம்பமே கிளம்பி போயிடும். தோத்திரம். நிறைய வீடுகள்ல நடக்கிற சில விஷயங்கள் பத்த வைக்கும் ஆளாக இராமல் பாலமாக இருங்க. அங்குமிங்கு சொல்லி கொடுக்காதீங்க. ஒரு பேர பிள்ளைகளை ஒரு சார்பா இல்லாம நியாயத்தின் பக்கம் நில்லுங்க. அன்போடு நியாயத்தை எடுத்து சொல்லுங்க. அம்மான்றதுனால அம்மா சொல்றதெல்லாம் சரின்னு சொல்லிடாதீங்க. பாட்டின்றதுனால பாட்டி சொல்றது எல்லாம் சரின்றாதீங்க. எந்த பக்கம் நியாயம் இருக்குன்றத சரியா கண்டுபிடிங்க. அல்லேலூயா. உங்க அம்மான்றதுனால உங்க அம்மா என்ன செஞ்சாலும் அல்லது உங்க அம்மா என்ன தவறு செய்தாலும் அது சரி என்று நிற்காதிருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமை ஸ்தோத்திரம். சின்ன பேரப்பிள்ளைய பெரிய யாரா இருந்தாலும் சரி, நியாயத்தின் பக்கம் நிற்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நியாயத்தையும் நீங்கள் பக்குவமாக எடுத்து சொன்னால் தான் நல்லது ஒழிய அதை பிரச்சனையாக்காது பார்த்து கொள்ளுங்கள். 7வது சொல்லுகிறேன், எதிர்பார்ப்பு இல்லாம அன்பு கூறுங்க. பேர பிள்ளைகளே, எதிர்பார்ப்பு இல்லாம அன்பு கூறுங்க. தாத்தா பாட்டி கிட்ட பெரிய அளவுல எதிர்பார்த்துறாதீங்க. ஏன்னா ஒரு காலத்துல தாத்தா பாட்டி கையில வருமானம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தாத்தா பாட்டி கையில அந்த அளவுக்கு பெரிய வருமானம் இருக்காது. அன்னைக்கு செஞ்சாங்க, இன்னைக்கு செய்யல. அன்னைக்கு போலவே இன்னைக்கு செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. தாத்தா பாட்டிக்கு பேர பிள்ளைகள் செய்யணுன்ற மனசு இருக்கும், ஆனா செய்ய முடியல என்ற வருத்தம் இருக்கும், அழுகை இருக்கும். என் பேர பிள்ளைகள் கேட்டு என்னால் செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு இடத்துல அந்த தாத்தா பாட்டி மனம் உடைவார்கள். இப்ப என் கையில வருமானம் இல்லையே, என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இது வாங்கித்தாங்கன்னு கேட்டுச்சுதே, என்னால வாங்கி கொடுக்க முடியவில்லையே என்று மனசுக்குள்ள தாத்தா பாட்டி அழுவார்கள். எனவே பேர பிள்ளைகளை தாத்தா பாட்டி கிட்ட பெரிய அளவில் ஒண்ணு எதிர்பார்க்காதிருங்க. சில பாட்டி தாத்தா பென்ஷன் வாங்குவாங்க, சில பாட்டி தாத்தா கிட்ட வருமானம் எதுவுமே இருக்காது. ஸ்தோத்திரம். உன்னுடைய நண்பருடைய பாட்டி தாத்தா அவங்க வசதியா இருக்கலாம், உன்னுடைய பாட்டி தாத்தா கஷ்டப்படலாம். அது போல இப்படி இல்லையேன்னு நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஸ்தோத்திரம் தாத்தா பாட்டிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். மற்றவர்கள் செய்வது போல செய்யாட்டாலும் உங்களுக்கு செய்கிற சின்ன விஷயத்தை கூட பெரிதாக நினையுங்கள். அதை பாராட்டுங்கள். தாத்தா பாட்டியை பாராட்டுங்க. பரவாயில்ல தாத்தா, இதை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, என் மேல அன்பா இருக்கிறீங்க, உங்களால கொடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, என்ன கொஞ்சம் முத்தம் கொடுக்குறீங்களா, அது போதுமானதுன்னு சொல்லுங்க. சவுண்டு வரலையே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெரிய பொருளை விட ஒரு முத்தம் ரொம்ப மேலானதுன்னு உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். வரல. அல்லேலூயா. ஒரு பெரிய விலையுயர்ந்த பொருளை விட தாத்தா பாட்டி கொடுக்கிற முத்தம் பெருசுங்க. பாருங்களேன். ஏன்னா அந்த முத்தம் வெறும் உதட்டில் வரவில்லை, உள்ளத்துல அன்பும் பாசமும் எல்லாம் ஒரு கலவையா கலந்து வருது. அல்லேலூயா. பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. சரி, நான் நிறைய இன்னும் சொன்னா நிறைய விளக்கம் இருக்கும். தாத்தா பாட்டி செய்ய வேண்டியது. தாத்தா பாட்டிகளை கேளுங்க. தாத்தா பாட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாத்தா பாட்டி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த காரியத்தில் கவனமாயிருங்கள். பேர பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய யோசேப்பின் பிள்ளைகளை வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். 48ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 16ஆம் வசனத்துல பாருங்க, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாக பெருக கடவுகள் என்றான். சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு தன்னுடைய பேர பிள்ளைகளை அவன் ஆசீர்வதித்தது போல உங்க பேர பிள்ளைகளை நீங்க எப்பவும் ஆசீர்வதிங்க. உங்க பேர பிள்ளைங்க ஒருவேளை உங்களை காயப்படுத்தலாம், ஒருவேளை உங்க சில நேரத்தில் உங்களை பேசியிருக்கலாம், அது சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அதுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருபோதும் உங்கள் பேர பிள்ளைகள் செய்வது போல பதிலுக்கு செய்யாமல் நீங்கள் எப்போதும் ஆசீர்வதிக்கிறவர்களாகவே இருங்கள். சில நேரங்களிலே சில தாத்தா பாட்டிகள் கோபம் அடைந்து அவர்கள் பிள்ளைகளை சபித்திருக்கவும் செய்கிறார்கள். இது பேயா அல்லது பிள்ளையான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் உங்க பேர பிள்ளைகளை கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டி விடாதிருங்கள். அல்லது உங்களுடைய மருமகள் உங்க பிள்ளைகள் மேல் உள்ள கோபத்தினால் உங்கள் பேர பிள்ளைகளை நீங்கள் காயப்படுத்தி விடாதிருங்கள்.
பெரியவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சில சண்டைகளாலே பிள்ளைகள் மேல் அதை காட்டி விடாதிருங்கள், அவர்களை சபித்து விடாதிருங்கள். அது குழந்தைகள். ஆகவே பேர பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேர பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாகவும் இருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, என்னுடைய பேர பிள்ளைகள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று இவர்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபியுங்கள். இரண்டாவது, தாத்தா பாட்டி செய்ய வேண்டியது, உங்கள் மதிப்புள்ள அனுபவங்களை அவர்களுக்கு கொடுங்கள். தாத்தா பாட்டிக்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர பிள்ளைகள் பக்கத்துல வரல, அதனால அதை இழந்துடுறாங்க. தாத்தா பாட்டிமார்களே, நீங்க பிள்ளைகளோடு பேர பிள்ளையோட சேர்ந்து நீங்க கதை சொல்லுங்க, உங்கள் அனுபவங்களை சொல்லுங்க. கதையை விட உங்கள் அனுபவங்கள் மேலானது. நீங்க சின்ன வயசுல பட்ட கஷ்டங்களையும் பாடுகளையும் கடந்து வந்த பாதைகளையும் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நீங்க எப்படி கீழே இருந்து மேல உயர்ந்தீங்கன்னு சொல்லுங்க. எவ்வளவு அடிபட்டு கற்றுக்கொண்டீங்கன்றதை சொல்லுங்க. நீங்கள் போராட்டங்களை எப்படி ஜெயித்தீங்கன்றதை சொல்லுங்க. பிரச்சனைகளை சமாளித்ததை சொல்லுங்க. உங்கள் அனுபவமான கதைகள் இருக்குல்ல, அது பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். யாக்கோபு 48:15 சொல்றான், அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்ன ஆதரித்து வந்த தேவனும். பிள்ளைகளுக்கு முன்னாடி அப்படி ஜோம் பண்ணி காமிக்கிறான். நான் சின்ன வயசுல என்ன ஆதரித்த தேவன், என் கர்த்தரை வழி நடத்தினார்னு அந்த பேர பிள்ளைகளுக்கு அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்களும் உங்க பேர பிள்ளைகள் சொல்லுங்க, இப்படி எல்லாம் என் தேவன் நடத்தி வந்தார், நான் இப்படி எல்லாம் ரட்சிக்கப்பட்டேன், நான் கர்த்தர் அறியாம இருந்தேன்றத உங்களுடைய வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு சொல்லிடுங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு அது அவங்க பேரம் பேத்திக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் உங்க வாழ்க்கையை பத்தி. எங்க தாத்தா இப்படி எல்லாம் சொன்னாங்க, இப்படிதான் ரட்சிக்கப்பட்டாங்களாம், எங்க பாட்டி இப்படிதான் ரட்சிக்கப்பட்டாங்களாம், எங்க பாட்டி இப்படி எல்லாம் தாண்டி வந்தாங்களான்றத உங்க சாட்சிய உங்க பேர பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லணும். உங்க அனுபவங்களை சொல்லணும். பைபிள் கதைகளை நீங்க சொல்லுங்க, நல்ல நீதி கதைகளை சொல்லுங்க, நல்ல ஜெபிக்கவும் வசனத்தை வாசிக்கவும் சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, அவங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு உங்க உதவி அவங்களுக்கு தேவை. அவங்கள வழி நடத்துங்க. இப்படித்தாப்பா தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கணும். நீங்க தேவ சித்தம் செய்யறதுக்கு அவங்கள வழி நடத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. மூணாவது, பாட்டி தாத்தாவை நீங்க செய்ய வேண்டியது முன்மாதிரியாக இருங்கள். அல்லேலூயா. நிறைய நேரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா செய்ய மாட்டோம் நாம. ஆகவே நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி செய்யறவங்களா இருங்க. முன்மாதிரி ரொம்ப அவசியம், தேவை. பெற்றோரிடத்திலிருந்து மட்டுமல்ல, பாட்டி தாத்தாவிட்ட இருந்தும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. சில நேரம் பெற்றோர் இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அந்த பிள்ளை சொல்லும், ஆமா பாட்டி மட்டும் அப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க பெற்றோர் சொல்லுவாங்க, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம செய்யக்கூடாது, கர்த்தரை நம்பணும், முழுமையா அவரை நம்பணும்னு சொல்லும் போது பேர பிள்ளைங்க சொல்லும், பாட்டி மட்டும் சாதகம் பார்க்கறாங்க, பாட்டி மாத்திரம் நல்ல நேரம் பார்க்கறாங்க அப்படின்னு கரெக்டா மாட்டி விட்டுரும். என்னுடைய பிள்ளைகள் சில நேரம் அப்படி சொல்றதை நான் பார்த்துருக்கிறேன். பாட்டி மட்டும் சரியா ஜெபிக்கல, அவங்க வயசாயிடுச்சுப்பா, அன்னைக்கு ஜெபம் பண்ண மாதிரி இப்ப என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க அப்படின்னு சில நேரம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் முன்மாதிரியாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் புஸ்தகம் 13:22 இருக்குல்ல, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம். என்ன சுதந்திரம் தெரியுமா? உங்களுடையதான முன்மாதிரியான வாழ்க்கை பெரிய சுதந்திரம். நான் இன்னும் சில வசனத்தை சொல்றேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4:7 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. கிழவிகள் பேச்சுன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல தாத்தா பாட்டிகளே, அந்த கிழவிகள் பேச்சு உங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கிழவிகள் பேச்சுன்னா என்ன தெரியுமா? தேவையற்ற பேச்சு, பக்கத்து வீட்டு பேச்சு. உனக்கு தெரியுமாடி அப்படி 2 பாட்டி சேர்ந்துச்சுன்னா போதும், தெருவுக்குள்ள வம்புழுத்து விட்டுரும். அது பாட்டுக்கு பக்கத்துல உட்காந்து, அவ இருக்காளே, அவ அன்னைக்கு அவங்க கூட போனா, இவங்க கூட போனா, இதெல்லாம் பேசி வம்புழுத்து, இதுக்கு தெருவுல பூரா என்ன நடக்குதுன்னு இந்த பாட்டிக்கு தெரியும். இதுதான் கிழவிகள் பேச்சு. தேவையற்ற பேச்சுகளை பேசுகிறத தாத்தா பாட்டி நிறுத்தி கொள்ளுங்கள். ஆதியாகமம் 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமான் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தாத்தா எப்படி இருந்தாருன்னா, அவரு தங்களுக்குள் வாழ்ந்த
துன்மார்க்கர் நடுவில் நீதிமானாக வாழ்ந்தாரு. அப்படி ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க முன் வர வேண்டும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1:5 வாசிக்கிறோம், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் அந்த உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். மாயமற்ற விசுவாசம்னு முந்தின வசனத்துல வரும் பாருங்க. அந்த தீமோத்து கிட்ட பவுல் கண்டுபிடிச்சாரு, ஒரு மாயமற்ற விசுவாசம் தீமோத்துக்குள்ள இருந்துச்சு. பவுல் சொல்றாரு, இந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குல்ல, இது முன்னாடி உங்க பாட்டிக்கிட்ட இருந்துச்சு, உங்க அம்மா கிட்ட இருந்துச்சு, இப்போ உனக்குள்ள இருக்கு. அப்படின்னா அந்த விசுவாசம் மாயமற்ற விசுவாசம் யாருக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னா தீமோத்தேயுக்கு சொந்தமானது இல்லை. அது பாட்டிகிட்ட இருந்து அப்படியே வழி வழியா வந்திருக்கு. நீங்களும் பாட்டி தாத்தாமாரே உங்கள் பேர பிள்ளைகளுக்கு மாயமற்ற விசுவாசத்தை கடத்துகிறவர்களா இருங்கள். உங்கள் மூலம் உங்கள் பிள்ளைகளுக்கும் மருமக்கமாருக்கும் போய் உங்கள் பேர பிள்ளைகளிடத்தில் போய் சேரும்படியாக மாயமற்ற விசுவாசம் நீங்கள் கொடுக்க உதவியாயிருங்கள். பேர பிள்ளைகளிடம் அவர்கள் பெற்றோரை குறை சொல்லாதீர்கள். 4வது, பாட்டி தாத்தாமாரே நீங்கள் ஒருபோதும் உங்கள் பேர பிள்ளைகளிடத்தில் அவர்கள் பெற்றோரை குறை சொல்லாதிருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்துல குழப்பம் ஏற்படுறது என்ன அப்படின்னா, இந்த தாத்தா பாட்டி பேர பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, உங்க அம்மா எப்படி தெரியுமா, அவ இப்படி அவளாம் நல்லவளே கிடையாதுங்க அப்படின்னு அந்த பேர பிள்ளைகளுக்கு பெட்ரூம்ல வச்சு சொல்ல அதை அப்படியே கொண்டு போய் என்ன சொல்லிடணும். உங்களுக்கு புரியுதா புரியலையா? சைலண்ட் ஆயிட்டீல. ரைசலா, தன் மகனை பற்றியும் தன் மருமகளை பற்றியும் தாத்தா பாட்டி ஒரு நாளும் பேர பிள்ளைகளிடத்துல குறை சொல்லாதிருங்கள். நான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். பெற்றோரை பகைக்கும் தாத்தா பாட்டிகளை பேர பிள்ளைகள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். நான் சொல்றது உண்மையா இல்லையா? பெற்றோரை பேர பிள்ளைகளுக்கு தங்கள் பெற்றோரை பகைக்கும் தாத்தா பாட்டி ஒருபோதும் பிடிக்காது. உங்க பேர பிள்ளைங்க உங்களை நேசிக்கணும்னா அந்த பேர பிள்ளைகளின் பெற்றோரை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. போட்டு வெளுன்னு வெளுக்கிறாள, அவளுக்கு அறிவு இருக்கா? இன்னும் அடிச்சு உன்னைய இவ்வளவு கொடுமைப்படுத்துறாளே, நல்ல மனசுல வச்சுக்கோ. யாருக்கு? பேர பிள்ளைகளுக்கு. என்ன அடி தழும்பா உழுது, இதெல்லாம் கணக்கில் வச்சுக்க, பின்னாடி கொடுக்குறப்ப கொடுத்துக்கோன்னு இந்த பேர பிள்ளைக்கு குசுப்பேத்துற வேலையெல்லாம் விட்டுருங்க. என்ன சொல்லுங்க, ஏன் தெரியுமா உங்க அம்மா உன்னைய அடிக்கா? எதுக்கு தெரியுமா உன்னைய அடிக்கிறா? நீ நல்லா ஒரு பெரிய ஆளா வரணும்னு தான் உன்னை அடிக்கிறா. சும்மா இல்லப்பா, அப்பா அம்மா அடிக்கிறாங்கன்னு கவலைப்படாத, நீ நல்லா வரணும் தான் உன்னை எப்படி பண்றாங்கன்னு அந்த பிள்ளைக்கு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளை உங்களை மதிக்கும், உங்களை உயர்த்தும். இந்த செய்தியை போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லும்போது உங்க மேல அவங்களுக்கும் என்ன வரும்? ஒரு நல்ல மரியாதை வரும். நம்ம மாமனார் மாமியார் நம்ம அப்பா அம்மா பிள்ளைகள்கிட்ட நம்மளை பத்தி நல்லா என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்படின்னு உங்க மேல இன்னும் அன்பு அதிகமாக ஆரம்பிச்சிடும். அன்பானவர்களே, பேர பிள்ளைகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக தவறான வழியை பயன்படுத்தாதீங்க. நிறைய பெற்றோர் பாட்டி தாத்தா பேர பிள்ளை நம்ம மேல ரொம்ப ஆர்வமா இருக்கும், அவங்கள தான் கூட சேர்த்துக்கிடணும், நம்ம பக்கமா இழுத்துக்கிடணுன்றதுக்காக அந்த பிள்ளை தப்பு செஞ்சா கூட கண்டுக்கிடுறது இல்லை, அல்லது அவங்க செய்யற தவறுக்கு உடந்தையா இருக்கிறது. ஒரு தவறு பண்ணியிருப்பான், தாத்தா பாட்டி அப்பா அம்மாட்ட சொல்லாம அவனை காப்பாத்துறது. அப்படி வேலையை செய்யும் போது அந்த பிள்ளைக்கும் உங்களுக்கும் ரகசிய உறவு இருக்கும். அப்பா அம்மாவுக்கு மறைமுகமா அந்த பிள்ளைகளை காப்பாத்திக்கிட்டே இருப்பீங்க. அந்த பிள்ளை தவறு செய்யும், அது ரொம்ப ஆபத்தானதாக மாறிவிடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பானவர்களே, நீங்கள் பிள்ளைகள் செய்வதற்கு சப்போர்ட்டா இருந்துடாதீங்க, அதே நேரத்தில் அன்பாக இருங்கள். ரோமர் 2:1 ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகளை எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஆமென், ஸ்தோத்திரம். பேர பிள்ளைகளிடத்துல உன் மகனையோ மருமகளையோ மகளையோ மருமகனையோ நீங்க என்ன செய்யாதீங்கன்னா நீங்க குறையாக சொல்லாதீங்க. அது உங்களுக்கும் நீங்க உங்க பேர பிள்ளைகளின் பெற்றோரை குறை சொல்வதால் அவங்க உங்க பக்கம் சேருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க, உங்களை விட்டு பிரிவாங்க. அதை நீங்க மறந்துடாதீங்க. 5வது, தாத்தா பாட்டிமாரே நீங்கள் செய்ய வேண்டியது மகன் பிள்ளைகளையும் மகள் பிள்ளைகளையும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். அல்லேலூயா. சில தாத்தா பாட்டி செய்யற தவறு என்ன அப்படின்னா, மகன் பிள்ளைய ஒரு மாதிரியும் மகா பிள்ளைய ஒரு மாதிரியும் பார்க்குற அனுபவம் இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானது.
அது பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். சில நேரம் பாருங்க, மகா இல்லாம எந்த பிள்ளையா கூட இருக்கட்டும், ஒரு 3 பிள்ளைகள் இருக்கு, 3 பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நீங்க பார்க்கணும், ஒப்பிடாதீங்க. அவன் பிள்ளைய பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறாளே, நீ இப்படி இருக்கிறிய, அவன் எப்படி படிக்கிறான், அவன் எப்படி படிக்கிறான், உன்னுடைய அத்தை மகன் எப்படி படிக்கிறா அப்படின்னு ஒரு பேத்தியை, ஒரு பேரனை இன்னொரு பேத்தியோடு இன்னொரு பேரனோடு நீங்கள் ஒப்பிடாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர் முடிவெடுக்கும் போது உங்க பேர பிள்ளைகளை பத்தி பெற்றோர் முடிவெடுப்பாங்க. அவன் என்ன படிக்கணும்னு, அவன் எந்த காலேஜில் சேரணும்னு, அவனுக்கு எப்படி பொண்ணு பார்க்கணும்னு, எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா முடிவு எடுப்பாங்கல்ல. அந்த விஷயத்துல தாத்தா பாட்டி தயவு செய்து என்ன செய்யாதீங்க, சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், நல்லா தலையிடாதீர்கள். தாத்தா பாட்டி மாறே ஆலோசனை மட்டும் சொல்லுங்க, எப்பா இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதோட நிறுத்திக்கோங்க. நீ அந்த ஸ்கூல்ல சேர்க்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன், நான் எங்கேயாவது மகா வீட்டுக்கு போயிடுறேன் அல்லது மகன் வீட்டுக்கு போயிடுறேன், இப்படி செய்யலன்னா நடக்கிறத வேற அப்படின்னு சேலையை சொருவிட்டு பாட்டி நிக்காதீங்க, அல்லது வேஷ்டியை மடிச்சு கட்டி பேண்டை இழுத்து போட்டு நிக்காதீங்க. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவர்கள் வசமாகவே விட்டு விடுங்கள். இதுதான் நீதி. பாஸ்டர் இப்படி பேசுறாரு, நான் சொல்றது உண்மைன்றங்கிற வேலையை சொல்லுங்க. நீங்க உண்மை இல்லாட்டாலும் அதைத்தான் சொல்ல போறேன். நான் ஒன்று சொல்றேன், குடும்பம் நல்லா இருக்கணும்னா, நிம்மதியா இருக்கணும்னா, பிள்ளைகள் விஷயத்துல, பேர பிள்ளைகள் விஷயத்துல அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிட்டோம், அவங்க என்ன முடிவு எடுக்கணுமோ அவங்க எடுத்துக்கிட்டோம், இதுல தலையிடாதீங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நவீன காலத்தில் எடுக்கப்படுகிற சில முடிவுகள் அந்த தாத்தா பாட்டி காலத்துல உள்ளது கிடையாது. அன்னைக்கு நம்ம எடுத்த முடிவு மாதிரி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நவீன காலங்களில் வேற மாறி போயிடுச்சுது. அவர்கள் சில முடிவுகளை அவர்கள் எடுக்கட்டும் என்று விட்டு விடுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் பெற்றோரை கெட்டவர்களாக, அன்பு இல்லாதவர்களாக காண்பிக்காதீர்கள். பேர பிள்ளைகள்கிட்ட உங்க அப்பா அம்மாலே செய்யறாங்க சரியில்லை அப்படின்னு சொல்லாதீங்க. 7வது சொல்றேன், தாத்தா பாட்டி மாறே பிள்ளைகளை பெற்றோர் கண்டிக்கும் போது அதில் தலையிடாதிருங்கள். முடிவுகள் எடுக்கும் போதும் தலையிடாதீங்க. பேர பிள்ளைகளை அவங்க பெற்றோர் கண்டிக்கும் போது தாத்தா பாட்டி தலையிடாதீங்க. இங்கதான் நிறைய பிரச்சனையா வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா பேர பிள்ளைகளை அவங்க பெற்றோர் கண்டிப்பாங்க. அதை செய்யாத, எதை செய்யாதம்பாங்க. அப்ப கண்டிக்கும் போது புதுக்க போய் நின்று ஏன் பிள்ளைய அடிக்காத, அந்த மகா சொல்லுவா, உங்க பிள்ளையா 4 பெத்து வளர்த்த ஏன் பிள்ளைம்பா மகா. அம்மாவும் மகளும் பிள்ளைகிட்ட கடைசியாக யார் பிள்ளை, அவன் வீட்டுக்காரர் சொல்வாரு, உங்க 2 பேர் பிள்ளையும் கிடையாது, ஏன் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு வீட்டுல சண்டை வருது. எவரு பிள்ளையும் வேணாம், அவங்க அப்பா அம்மா கண்டிச்சு கிடட்டும். அடிக்கும் போது ஏன் தெரியுமா தாத்தா பாட்டி போய் குறுக்க நிக்கிறாங்கன்னா, தாத்தா பாட்டிக்கு பிள்ளைய அடிச்சா தாங்க முடியாது வலி. ஐயோ குழந்தை தாங்குமா, அந்த குழந்தைய இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு வரும்போது தாத்தா பாட்டிக்கு பாசம் மட்டுமே மேலோங்கி நிற்கும். அந்த பெற்றோருக்கு பாசம் மட்டும் அல்ல, பிள்ளையின் எதிர்காலமும் மேலோங்கி நிற்கும். எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. இல்லையா? பேரப்பிள்ளை கேட்ட உடனே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துவாரு தாத்தா. ஏன்னா பேரப்பிள்ளை மேல அவ்வளவு பாசம். ஏன்னா பிள்ளை கேட்டதை பிள்ளை கேட்டுச்சு கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு ஐஸ்கிரீம். ஆனா நேற்று நைட்டு தான் ராத்திரி முழுசு இருமி கிடந்தது அந்த அவங்க அம்மாவுக்கு தான் தெரியும். ராத்திரியெல்லாம் இருமல், கொஞ்சம் குது காய்ச்சல். அந்த பிள்ளைக்கு எது கொடுத்தா ஆகாதுன்னு அதுக்கு தெரியும். அதனால அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு சில நேரம் கண்டிப்பாங்க. அப்பா கொடுக்க மாட்டார், அம்மா கொடுக்க மாட்டாங்க, இதுல கண்டிப்பா இருப்பாங்க. பிள்ளையின் ஆரோக்கியத்திற்காகவும் பிள்ளையின் எதிர்காலத்துக்காகவும் சிலதை கொடுக்க மாட்டாங்க. ஆனா தாத்தா பாட்டி கேட்ட உடனே அதை வாங்கி கொடுத்துருவாங்க. இப்பதான் அந்த அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, பாரு நீ ஒழுங்கா படிச்சு இந்த முறை எல்லா பாடத்திலையும் பாஸ் பண்ணி 500க்கு 450 எடுத்தா நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தாரேன், இல்ல இது வாங்கி தாரேன்னு சொல்லி வச்சிருக்கு. ஆனா அது வர்றதுக்குள்ளேயே பாட்டி வாங்கி கொடுத்துருச்சு. அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன வரும் அப்படின்னா, நான் என் பிள்ளைய நான் வளர்க்கறதா இல்லைன்னா அவங்க வளர்க்கறதா, இது தடுமாறும். அதனால எல்லாருமா சேர்ந்து கஷ்டம். அது பெற்றோரே பிள்ளைகளை வளர்க்கட்டும்.
சரின்னா அல்ல கை தட்டுங்க. பெற்றோரே பிள்ளைகளை வளர்க்கட்டும், பாட்டி தாத்தா கூட துணையாக இருக்கட்டும். ஒரு குடும்பம் பாருங்க, நல்ல ஒரு பேர பிள்ளைக்கு பாட்டி தாத்தாவுடைய முழு அன்பும் கிடைக்கட்டும், அப்பா அம்மாவுடைய முழு கண்டிப்பும் கிடைக்கட்டும். அந்த ரெண்டு இருந்தால் தான் பிள்ளைகள் நல்லா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. தாத்தா பாட்டியின் முழு அன்பும் கிடைக்கட்டும், ஆனா அந்த அன்பை நீங்க கொடுத்துருங்க. ஆனா பேர பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பு தேவை, அது அப்பா அம்மா கொடுக்கட்டும். தாத்தா பாட்டி கண்டிக்க முடியாது, தாத்தா பாட்டி கண்டிக்க முடியாது. அது அந்த பிள்ளைகளுக்கு செட் ஆகலை. தாத்தா பாட்டி அப்பா அம்மா அந்த பிள்ளைகளை கண்டிக்கட்டும், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவைகளெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்துல நீங்கள் கஷ்டமாக இருந்தால், பேர பிள்ளைகளை அவங்க அப்பா அம்மா அடிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா பாத்ரூம்களை போய் மூடிக்கோங்க, இல்லைன்னா கடைக்கு போய் டீ குடிக்க போயிருங்க, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிருங்க. நீங்க கண்ணை மூடிக்கோங்க, இல்லைன்னா ஏன்னா உங்களுக்கு தாங்க முடியாது. அந்த பிள்ளை கத்தும் போது அடிக்கும்போது, தாய் அடிக்கும்போது, தகப்ப அடிக்கும்போது இந்த பிள்ளை என்ன செய்யும்? அழும்போது தாத்தா பாட்டி மனசெல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒட்டஞ்சிரும். ஐயோ இந்த மாதிரி அடிவாங்க. அப்போ நீங்க என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க. இல்லை இல்லாத பேர பிள்ளைங்க இல்லாதப்ப சொல்லுங்க, கொஞ்சம் கவனமா அடிப்பா, கொஞ்சம் மெதுவா அடிப்பான்னு பேர பிள்ளைங்க இல்லாதப்ப சொல்லுங்க. பேர பிள்ளைங்க இருக்கும்போதே சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைகள் பெற்றோரை என்ன செய்யாது? மதிக்காது. ஆகவே சில விஷயங்கள்ல அன்பு என்ற பேர்ல, பாசம்ன்ற பேர்ல குடும்பத்துக்குள்ள குழப்பத்தையும் பிரச்சனையும் உண்டு பண்ணிடக்கூடாதுன்னு தாத்தா பாட்டியை கேட்டுக்கிறேன். இந்த தாத்தா பாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இன்னொரு டீம் இருக்கு. அது யாருன்னா பெற்றோர்கள். அவங்களுக்கு ஒரு 7 பாயிண்ட் சொல்றேன். அல்லேலூயா. நான் நேரம் வேற ஓடி போச்சு. பிள்ளைகளை தாத்தா பாட்டியிடம் இருந்து பிரிக்காதிருங்க. சில பெற்றோர் அந்த வேலையை செய்வாங்க. பாட்டிக்கிட்ட போவாத, தாத்தா கிட்ட போவாத அப்படின்னு இழுத்து இழுத்து பிடிச்சி சாலையில கட்டி வைக்கிற ஆள்லாம் இருக்கு. பெற்றோர்களே, தாத்தா பாட்டி கூட போவிடாம கண்ட்ரோல் பண்ணாதீங்க. நீங்க தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. உங்களை கண்டித்து வளர்ப்பதில் கவனம் செலுத்தியதால் ஆமென் ஸ்தோத்திரம், பிள்ளைகள் மேல அவங்க ரொம்ப பாசத்தை கொட்டுறாங்க. பிள்ளைகளை கொஞ்சம் அதிகமா கொஞ்சல, ஆனா பேர பிள்ளைகள் அதிகமா கொஞ்சம் விரும்புறாங்க. 2, தாத்தா பாட்டியை பற்றி பிள்ளைகளிடத்தில் மனதுல தவறாக பதிய வைக்காதீங்க. அல்லேலூயா. நெஞ்ச விதைச்சிடாதீங்க. உங்க பாட்டி யார் தெரியுமா? அந்த காலத்துல ரொம்ப சினிமா பைத்தியமா இருந்திருக்கு அப்படின்னு அந்த காலத்துல நடந்ததெல்லாம் சொல்லி இந்த பேர பிள்ளை மனசுல தாத்தாவை பத்தி பாட்டியை பத்தி, உங்க தாத்தா அப்படி ஒரு சேட்டை பண்ணிருக்கா சின்ன வயசுல தெரியுமா உனக்கு அப்படின்னு இந்த பேர பிள்ளைகளுக்கு தாத்தா மேல ஒரு நல்ல இமேஜ் இல்லாம தாத்தாவையும் பாட்டியையும் பிள்ளை மனசுல போய் என்ன செஞ்சிடறது? தப்பு தப்பா சொல்லி கொடுத்து கெட்ட பேரை ஏற்படுத்தி வச்சிடுறது. அதனாலதான் சில பேர பிள்ளைங்க தாத்தா பாட்டியை மதிக்கிறதே இல்லை. ஆமா, தெரியாத தாத்தா உங்களை பத்தி எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அது சொல்லுது. ஒரு நாளும் குழந்தைகள் மனசுல தாத்தா பாட்டியை பத்தி தப்பா சொல்லாதீங்க. பெற்றோர்களே, 2 பாட்டி தாத்தாக்களையும் ஒன்று போல பிள்ளைகள் இடத்துல காண்பீங்க. அல்லேலூயா. அம்மா வழியில தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டியும் ஒன்று போல காமிங்க. 4வது, உங்கள் பிரச்சனைகளுக்காக பிள்ளைகளை பயன்படுத்தாதீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். தாத்தா பாட்டி ஒரு பக்கம், அம்மா அப்பா ஒரு பக்கம், 2 பேருக்கும் பிரச்சனை நடுவில் இந்த பிள்ளைகளை வாலிபால் பந்து ஃபுட்பால் மாதிரி அடிக்கிறது. அவங்க ஒரு பிள்ளையை அடிச்சு இந்த பக்கம் ஓடுறது, தாத்தா பாட்டி அடிச்சு இந்த பக்கம் ஓடுறது. 2 பேருக்கும் இடையில கிடந்து இது பயங்கரமா இருக்கும். அன்பானவர்களே ஸ்தோத்திரம். தனித்தனியாக இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாளும் பிள்ளைகளை உங்கள் பிரச்சனைகளுக்காக பயன்படுத்தி கொள்ளாதிருங்கள். அன்பானவர்களே, 5வது, நீங்கள் தாத்தா பாட்டிக்கு செய்வதை பிள்ளைகள் கவனிக்கிறார்கள், நாளைக்கு அதை உங்களுக்கு செய்வார்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்க எப்படியெல்லாம் உங்க தாத்தா உங்க மாமனார் மாமியாருக்கு அப்பா அம்மாவுக்கு நீங்க செய்றீங்களோ அதை அந்த பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. நாளைக்கு அந்த பிள்ளைகள் அதைத்தான் உங்களுக்கு செய்ய போகிறார்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். 6வது, தாத்தா பாட்டியின் உழைப்பை தியாகத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி நல்ல எண்ணத்தை உருவாக்குங்கள். ஆமென் ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசம் உழைப்பு யாக்கோபுக்கு தெரியல, ஆனா இந்த விஷயத்தை ஈசாக்கு தான் சொல்லி தரணும். உங்க தாத்தா எப்படின்னா அந்த காலத்துல ஆண்டவர் கூப்பிட்ட உடனே புறப்பட்டு வந்துட்டாரு. அவர் விசுவாசம் எவ்வளவு உயர்ந்ததுன்றத தாத்தா பாட்டி அவங்க ஹார்ட் ஒர்க், அவங்க உழைப்பு, அவங்க சிக்கனம், இவைகளை பிள்ளைகளுக்கு நீங்க
சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. 7வது, தேவைப்படும் போது மட்டும் பாட்டி தாத்தாவை பயன்படுத்தி மற்ற நேரங்களில் புறக்கணிக்காதீர்கள். ஆமென். சில வீடுகள் அப்படி நடக்கும். தாத்தா பாட்டினா யாருன்னா அவங்க சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க. நிறைய வீடுகள்ல யாரு தாத்தா பாட்டி? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நிறைய வீடுகள்ல தாத்தா பாட்டி யாரு? சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க. பிள்ளைகளை மட்டும் பார்க்குற நேரம் அவங்கள்ட்ட விட்டுறது. வச்சுக்கோங்க பிள்ளைய, அதை வச்சுக்கோங்கன்னு பிள்ளைய கொடுத்துறது. காரியம் முடிஞ்சிட்டுனா பிள்ளைகளை விடாம சேர்த்து தான் பார்க்க வச்சுக்கிறது. வெளியூருக்கு போனா பிள்ளைகளை விடணும், எங்கேயாவது போனா பிள்ளைகளை விட்டுட்டு போகணும். எல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாம் செஞ்சிருங்க, ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வாங்க, ஸ்கூலுக்கு சோறை ஊட்டி விடுங்க, எல்லாம் ஆயெல்லாம் கழுவி விடுங்க. இது எல்லாத்துக்கும் ஓகே தான். உதவிகளுக்காக மட்டும் தாத்தா பாட்டிகளை பயன்படுத்தி கொண்டு, உதவிகளுக்காக மட்டும் தாத்தா பாட்டியை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் சேர்ந்திருக்க வேண்டிய நேரங்களிலே விடாமல் பார்த்து கொள்ளுகிறவர்கள் எப்படின்னா, சம்பளம் கொடுக்காத தாத்தா வேலைக்காரர்களை போல ஒரு நாள் தாத்தா பாட்டியை நடத்தக்கூடாது என்று பெற்றோர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமான செய்தியை நான் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு சில நேரம் சிலது சாதகமாக இருந்திருக்கும், சில நேரம் உங்களையே சில விஷயங்கள் பாதித்ததாக கூட இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த காரியமெல்லாம் பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது உண்மையான விஷயமா இருக்கு. நீங்கள் தயவு செய்து இந்த செய்தி மறுபடியும் நீங்கள் கேட்டு பாருங்கள். யூடியூப்ல வரும், திரும்ப திரும்ப கேளுங்கள். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, அதுக்கு இடையில் உள்ள பெற்றோராக இருந்தாலும் சரி, இவைகளை நீங்கள் கற்றுக்கொண்டால், இவைகளை மாற்றிக்கொண்டால் உங்கள் குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சி இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபிக்க போறோம். எழுமி நின்று இருக்கிற இடத்துல நாம் யாவரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. ஆண்டவரே, நம்முடைய அற்புதமான ஈவுகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இருக்கிற இடத்துல நீங்கள் ஒருமுறை கூட கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த காலையில கேட்ட இந்த வார்த்தையின் படியாக நாங்கள் ஆண்டவரை எங்களை மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம் என்று ஜெபம் பண்ணுங்க. பேர பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டியின் மேல இன்னும் அதிகமான அக்கறையும் அன்பும் உங்களுக்கு பெருகட்டும். அவர்கள் மேல் பொறுமையாயிருங்கள், அவர்களுக்கு பொறுமையாய் கற்றுக் கொடுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டியவர்களை செய்ய தேவன் கிருபை செய்வாராக. உதவியாயிருங்கள், அவர்களிடத்தில் ஆலோசனை பெறுங்கள். இதெல்லாம் சேர்ந்து உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். தாத்தா பாட்டிமார்களே, உங்கள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். உங்கள் மதிப்புள்ள அனுபவங்களை கொடுங்கள். முன்மாதிரியாக இருங்கள். பேர பிள்ளையிடத்தில் அவர்கள் பெற்றோரை ஒரு நாளும் குறை சொல்லாதிருங்கள். மகன் பிள்ளைகளை மகள் பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளின் பிள்ளைகளை ஒன்று போல நீங்கள் நேசிக்க, ஆமென், ஒருவரை ஒப்பிடாமல் இருக்க நீங்கள் முன்வாருங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர் எடுக்கும் முடிவிலே தலையிடாதிருங்கள். பிள்ளைகளை பெற்றோர் கண்டிக்கும் போதும் தலையிடாதிருங்கள். குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். பெற்றோர்களே, பிள்ளைகளை தாத்தா பாட்டியுடன் பிரிக்காதிருங்கள். தாத்தா பாட்டி பிள்ளைகளுக்கு மனதில் தவறான விஷயத்தை போதிக்காதிருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்காக பேர பிள்ளைகளை நீங்கள் பழிவாங்காதிருங்கள் அல்லது பயன்படுத்திக் கொள்ளாதிருங்கள். தாத்தா பாட்டியின் உழைப்பையும் தியாகத்தையும் பேர பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதான ஒரு அம்மாவாக அப்பாவாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்கிறேன். தேவைப்படும் போது மட்டும் பாட்டி தாத்தாவை பயன்படுத்திக் கொண்டு மற்ற நேரங்கள் தூக்கி எறிந்து விடாதிருங்கள். எல்லா நேரங்களிலும் அவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்களுடைய உதவியை தேடிக் கொள்ளுங்கள். அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு தேவை, உங்கள் உதவியும் அவர்களுக்கு தேவை. இந்த கால வேளையில இந்த வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் சொல்லுங்க, என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், என் குறைகளை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் என்று சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. தயவு செய்து வாய் திறந்து ஒரு சில வார்த்தைகளால் சொல்லும்படி அன்போடு உங்களை கேட்கிறேன். இங்கே தாத்தா பாட்டி இருக்கிறீங்க, பெற்றோர் இருக்கிறீங்க, சிறு பிள்ளைகள் இருக்கிறீங்க. உங்க விஷயத்துல ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஓராதரமா சந்தனதரமா நம லீகானா தூரமா ஷபனதரமோனி அக்கலதரபலமா. ஒரு முறை கூட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் உள்ள எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களும் ஒரு பெரிய சந்தோஷமான நல்ல குடும்பங்களாய் காணப்பட ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக. ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.